முன்னொரு காலத்தில் சூதாடி ஒருவன் இருந்தான். அடுத்தவர்களை நிந்திப்பதையே தன்னுடைய குணமாக கொண்டிருந்தான். மிகவும் ஆச்சாரமானவர்களை காண நேரிட்டால் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்வான். சூதாட்டம் மட்டுமின்றி சாராயம் உள்ளிட்ட பல கெட்ட பழக்கங்களும் அவனிடம் இருந்தன. ஒரு நாள் அவன் தந்திரத்துடன் சூதாட அவனிடம் அதிக அளவில் பணம் சேர்ந்தது. வழக்கத்தை விட அன்று மிகப்பெரிய வருமானம். அவனே எதிர்பார்க்காத தொகை அது. அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அதன் தொடர்ச்சியாக விலைமாது ஒருத்தியின் வீட்டுக்கு போவது என்று முடிவு செய்தான். விலைமாதை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் சந்தனம் மற்றும் ரோஜா மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை வாங்கி கொண்டான். சாராயம் குடித்த போதையில் நேராக விலைமாதின் வீட்டை நோக்கி நடந்தான். தள்ளாடி கொண்டே போனவன் ஓரிடத்தில் கீழே விழுந்து அப்படியே மயங்கி போனான். சில மணி நேரத்துக்கு பிறகு மயக்கமும் போதையும் தெளிந்து எழுந்தான். சாலையின் ஒரு ஓரமாக அணிந்திருந்த ஆடை விலகியிருந்த நிலையில் அலங்கோலமாக இருந்தான். அந்த வழியாக சென்றவர்கள் அவனை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு போனார்கள். அவனுக்கு ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. தன்னுடைய இழி செயலை நினைத்து முதல் முறையாக வருந்தினான். அந்த தீய பழக்க வழக்கத்தால் தானே இப்படி வீதியில் கிடந்திருக்கிறோம் என்று எண்ணி கவலைப்பட்டான். அதன் தொடர்ச்சியாக அவன் மனதில் தெளிவு பிறந்தது. விலைமாதுக்காக வாங்கி வந்த சந்தனம் மற்றும் ரோஜா மாலையை அங்கிருந்த சிவலிங்கத்துக்கு அர்ப்பணித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினான். அந்த சூதாடி அவனுடைய வாழ்வில் செய்த ஒரே நல்ல காரியம் அந்த ஒன்றுதான். காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது. சூதாடிக்கு வயதானது. அவனது வாழ்க்கை பயணமும் முடிந்தது. யமதூதர்கள் அவனை யமலோகத்துக்கு அழைத்து சென்றார்கள். அந்த சூதாடி யமதர்மராஜா முன்பு கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். அடே மானிடா, உன்னுடைய வாழ்க்கையில் இழி செயல்களை தான் நீ தாராளமாய் செய்திருக்கிறாய். அதனால் உனக்கு நரக தண்டனை தான் என்றார் யமன். அதை கேட்ட சூதாடி நடுங்கி போனான். நரகத்துக்கு போனால் கடுமையான வேதனைகளை அனுபவிக்க வேண்டியது இருக்குமே, அதை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது என்றான் சூதாடி. அடே, இதை நீ தவறுகள் செய்வதற்கு முன்பு யோசித்திருக்க வேண்டும். எல்லாம் முடிந்துவிட்டது, உனக்கு நரகம் உறுதி என்றார் யமன். சூதாடி இன்னும் அதிகமாக நடுங்கினான். சுவாமி, நான் வாழ்நாள் முழுவதுமே கெட்டது செய்யவில்லை, புண்ணிய காரியமும் செய்திருப்பேன். தயவு செய்து அந்த புண்ணிய கணக்கையும் சரிபார்த்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கூறுங்கள் என்றவன் அப்படியே யமன் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டான். தண்டனை வழங்கும் நேரத்தில் எப்படி விழுந்து விட்டானே என்று எண்ணிய யமன் தனக்கு அருகில் இருந்த சித்ரகுப்தனை பார்த்தார். சித்ரகுப்தா, இவன் ரொம்பவும் கெஞ்சுகிறான். இவனுக்கு நாம் சலுகை கொடுக்கும் அளவுக்கு ஏதாவது புண்ணிய காரியம் செய்திருக்கிறானா? சரியாக பார்த்து சொல் என்றார். சித்ரகுப்தனும் சூதாடியின் பாவ புண்ணிய கணக்குகளை ஆராய்ந்தார். ஒரே ஒரு புண்ணிய கணக்கு மட்டும் இருந்தது. யமனை பார்த்த சித்ரகுப்தன், பிரபு, இவன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை சிவலிங்கத்துக்கு சந்தனத்தை அர்ப்பணித்துள்ளான். அதன் பயனாக இவன் சொர்க்கத்தின் அரியணையில் 3 நாழிகை நேரம் மட்டும் அரசனாக வீற்றிருக்கும் தகுதியை பெறுகிறான் என்று சொன்னார். சூதாடியை பார்த்த யமன், மானிடா, நீ முதலில் சொர்க்கம் போய்விட்டு நரகத்துக்கு போகிறாயா, இல்லை நரகத்துக்கு போய்விட்டு கடைசியில் சொர்க்கத்துக்கு வருகிறாயா என்று கேட்டார். யமனிடம் சாமர்த்தியமாக பேசினான் அந்த சூதாடி. சுவாமி, நான் முதலில் சொர்க்கம் செல்லவே ஆசைப்படுகிறேன். அந்த சொர்க்கத்தையே முதலில் நான் பார்த்து விடுகிறேன். பிறகு என்னை நரகத்துக்கு அனுப்புங்கள் என்றான். யமதர்மராஜனும் அந்த சூதாடியை முதலில் சொர்க்கலோகம் அனுப்ப உத்தரவிட்டார். அதுவும் 3 நாழிகை நேரம் மட்டும். யமதர்மராஜாவின் தூதுவர்கள் சூதாடியை உரிய மரியாதைகளோடு சொர்க்கலோகமான தேவலோகத்துக்கு அழைத்து சென்றார்கள். தேவலோகத்தின் அரியணையில் அதன் அரசனாக தேவேந்திரன் கம்பீரமாக வீற்றிருந்தான். அவன் அருகில் வந்த பிரகஸ்பதி, தேவேந்திரா, இந்த சூதாடி 3 நாழிகை நேரம் நீ வீற்றிருக்கும் அரியணையில் அரசனாக இருக்க இடம் தர வேண்டும். 3 நாழிகை முடிந்ததும் உன் அரியணையில் நீ மறுபடியும் அமர்ந்து கொள்ளலாம் என்றார். யமதர்மராஜாவின் உத்தரவு என்பதால் தேவேந்திரன் அதற்கு சம்மதித்தான். சிறிது நேரத்தில் தேவேந்திரன் தன்னுடைய அரியணையில் இருந்து இறங்க தேவர் உலகத்துக்கே அதிபதி ஆனான் அந்த சூதாடி. சிவலிங்கத்துக்கு சந்தனம் அர்ப்பணித்த ஒரே புண்ணியம் அவனை அங்கே கொண்டு வந்திருந்தது. தேவேந்திரனின் அரியணையில் இருந்த சூதாடி சிந்திக்க ஆரம்பித்தான். சிவலிங்கத்துக்கு அர்ப்பணித்த சந்தனம் தந்த புண்ணியமே நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றால்
அந்த சிவபெருமானை தவிர நமக்கு வேறு புகலிடம் இல்லை என்கிற முடிவுக்கு வந்தான். அக்கணமே பொன் பொருள் மீது அவன் கொண்டிருந்த பற்று அவன் மனதில் இருந்து கரைந்து போனது. தேவலோகத்தில் தன் அதிகாரத்துக்கு உட்பட்ட பொருட்களை தானமளிக்க முடிவு செய்தான். முனிவர்களை எல்லாம் அங்கே வரவழைத்தான். தேவேந்திரனின் வாகனமான ஐராவதம் என்கிற யானையை அகத்தியருக்கு தானமாக கொடுத்தான். உச்சைச்சிரவஸ் என்கிற குதிரையை விஸ்வாமித்திரருக்கு கொடுத்தான். காமதேனு என்கிற பசுவை வசிஷ்ட மகரிஷிக்கு கொடுத்தான். சிந்தாமணி என்கிற ரத்தினத்தை காலவ மகரிஷிக்கு வழங்கினான். கற்பக மரத்தை கௌண்டின்ய முனிவருக்கு தந்தான். இதையெல்லாம் அவன் செய்து முடிக்க 3 நாழிகை நேரமும் முடிந்தது. அந்த நேரத்தில் தேவலோகமான சொர்க்கத்தில் இருந்த விலை மதிக்க முடியாத அனைத்தையும் தானம் செய்து முடித்துவிட்டான். தேவேந்திரன் வருவதற்கு முன்பாக இவனே அரியணையிலிருந்து இறங்கிக் கொண்டான். மறுபடியும் அரியணை ஏற தேவலோகம் வந்த தேவேந்திரனுக்கு கடும் அதிர்ச்சி. அந்த தேவலோகமே பொலிவிழந்து காணப்பட்டது. அந்த காரணத்தை அறிந்து கொண்டவன் தன் குலகுருவான பிரஸ்கதியை அழைத்து கொண்டு யம தர்மராஜாவிடமே போனான். மிகுந்த கோபத்தோடு யமனை பார்த்து பேசினான். யம தர்மராஜாவே, பெருமை மிக்க தாங்கள் என்னுடைய பதவியை ஒரு சூதாடிக்கு கொடுத்து மிகவும் தகாத காரியத்தை செய்து விட்டீர்கள். அவன் இங்கே செய்யக்கூடாததை எல்லாம் செய்து விட்டான். தேவலோகத்தையே பொழிவிழக்க செய்து விட்டான். நீங்களே நேரில் வந்து அந்த காட்சியை பாருங்கள். தேவலோகமே சூறையாடப்பட்டு சூனியமானதை போல காட்சி தருகிறது என்றான் தேவேந்திரன். யமதர்மராஜாவுக்கு எல்லாம் புரிந்து போயிற்று. சூதாடி மீது அவருக்கு கோபம் வரவில்லை. தேவேந்திரனை பார்த்து, தேவேந்திரா, உனக்கு வயது அதிகமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். அதனால்தான் தப்பு தப்பாக யோசிக்கிறாய். தேவலோகத்தின் அரியணையில் வீற்றிருக்க வேண்டும் என்கிற பற்று உன்னை விட்டு இன்னும் போக மறுக்கிறது. உன்னுடைய அரியணையில் 3 நாழிகை நேரம் அமர்ந்த சூதாடி செய்த தானங்களால் அவனுடைய பாவ புண்ணிய கணக்கில் மதிப்பிட முடியாத புண்ணியம் சட்டென்று சேர்ந்துவிட்டது. அவனுக்கு கிடைத்துள்ள புண்ணியம் நீ செய்த 100கணக்கான வேள்விகளை விட அதிகமாகிவிட்டது. எல்லையற்ற அதிகாரங்கள் கொண்ட பதவி கிடைத்த பிறகும் எவன் ஒருவன் சிறிதும் கர்வம் கொள்ளாமல் தானம் உள்ளிட்ட நற்காரியங்கள் செய்கிறானோ அவனே உயர்ந்தவன். அந்த சூதாடியும் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு இப்போது வந்துவிட்டான். தேவலோகத்திலிருந்து சூதாடியால் தானமாக கொடுக்கப்பட்டவற்றை நீ முனிவர்கள் காலில் விழுந்தோ அல்லது பொருட்களை கொடுத்தோ பெற்றுக்கொள். அது உன் சாமர்த்தியம். இப்போது நீ இங்கிருந்து புறப்பட்டு செல்லலாம். நீதி கேட்டு யம தர்மராஜாவிடம் வந்த தேவேந்திரன் அவர் இப்படி பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. நல்லது என்று ஒற்றை வார்த்தையில் கோபமாக சொல்லிவிட்டு யமலோகத்திலிருந்து வெளியேறினான். 3 நாழிகை நேரம் தேவலோகத்தில் இந்திரனின் அரியணையிலிருந்து தானங்களை அள்ளி அள்ளி வழங்கிய சூதாடி தான் முன்பு செய்த பாவ செயல்களின் பலனாக கிடைத்த நரக தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் செய்த அளவற்ற தானத்தால் மிக பெரும் பேறு அவனுக்கு கிடைத்தது. மறுபிறவியில் மகா தபஸ்வியும் கொடையாளியுமான விரோசனனுக்கு பலி என்கிற பெயரில் மகனாக பிறந்தான். கந்த புராணத்தில் மகேஸ்வர காண்டத்தில் இந்த கதை வருகிறது. தீய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட அளவற்ற தானம் செய்யும் போது அந்த தீமைகள் மறைந்து நன்மைகள் வந்து சேரும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதை. அதாவது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த கெட்ட செயல்களால் விளைந்த பாவ கணக்கின் பலன்களை விட நல்ல செயல்களால் உண்டான புண்ணிய கணக்கின் பலன்கள் அதிகமாகிவிட்டால் நல்லதே நடக்கும் என்கிறது இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.